ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். மழை காலத்துலேயோ நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். அதாவது நம்ம வீட்டில் நம்ம வெங்காயம் கட் பண்ணாத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணாமல் சமையலே பண்ண மாட்டோம். வெங்காயத்தை கட் பண்ணி வைக்காமல் எப்போவுமே முழுமையாக யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம பாதி வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையும் வரும். ஸோ அந்த வேலைகளில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு பூச்சிகள் எல்லாம் அரிச்சிட்டு இருக்கும். இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான். இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணாலும் இது க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு பாதி பொருளை நம்ம மிச்சம் வச்சுட்டு போகும்போது அதில் பூச்சிகளும் வரும், பல்லியும் வரும், எல்லாம் அதை மோந்து பார்த்துட்டும் போகும். இதனால் நமக்கு வயிற்று பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தொல்லையும் இருக்காது. முக்கியமாக பழகி வந்துச்சு அப்படின்னா அதில் உட்காரது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்து மேலேயும் உட்காந்து அதை எல்லாமே நாசப்படுத்திடும். ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். நம்ம வீட்டில் பொரியல் செஞ்சாவோ அல்லது குழம்பு செஞ்சாவோ நமக்கு கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து வச்சுட்டு மறுநாள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் அதை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் மத்தியானம் வைக்கிற சாப்பாட்டு மேலே இதை தூக்கி வச்சாவே போதும். பாருங்கள், இப்போ நான் பீட்ரூட் பொரியல் செஞ்சு வச்சுருக்கிறேன். அது மேலே இது தூக்கி வச்சுட்டு அதையுமே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதில் வேறு அந்த வியர்வை துளிகள் எல்லாமே அந்த பொரியல் மேலேயும் விழுந்துடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பொரியலையும் க்ளோஸ் பண்ணி சாப்பாட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு 5 நிமிஷத்தில் சூடாக கிடைச்சிடும். இதுக்காக நம்ம தனியாக ஹீட் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நல்ல சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் வேலையை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கான ஒரு வழி தான். அதாவது நம்ம வீட்டில் நம்ம வாழைத்தண்டு வாங்கணும் அப்படின்னா நாம் அதை கட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். அதாவது இதில் இருக்கிற நார் தான் இதுக்கு பிரச்சனையே. இதில் இருக்கிற நார் நம்மளால் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கிற நார் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நமக்கு வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே நாம் இதை யூஸ் பண்ணாமலே விட்டுருவோம். ஆனால் ரொம்ப எளிமையாக நாம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோன்னே நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுக்கும்போது ஒவ்வொன்றுத்துலேயும் லேயராக அதிலேயே வந்திருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்தாவே போதும். அதில் இருக்கிற மொத்த அழுக்குமே நமக்கு கையிலேயே வந்துடும். இப்படி ஒவ்வொரு பீஸாக நம்ம கையில் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். நீங்களே பாருங்கள், அந்த வாழைத்தண்டுலேருந்து ஒவ்வொரு பீஸ் எடுக்கும்போது நமக்கு நார் கையில் தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ பெரிய வாழைத்தண்டாக இருந்தாலும் சரி 5 நிமிஷத்தில் சற்று நம்ம க்ளீன் பண்ணி சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி அதில் இருக்கிற நார் எல்லாம் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி விரிச்சிட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வரும். இப்போ நம்ம தண்ணீரை கட் பண்ணி போடும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கொஞ்சம் கூட அதில் நமக்கு நார் வராது. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 2 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூனுக்கு தனியா, 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகமும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து போயிருக்குது. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு கரண்டிக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு கரண்டிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியோடு சேர்த்து அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கிறத நம்ம தனியாக நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மிளகு எல்லாம் நல்லா சேர்ந்து நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் போட்டுக்கலாம். தேவைக்கு கொஞ்சமாக மிளகாய் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வாழைத்தண்டை அதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைக்காமல் கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம்.
2 டம்ளர் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிளகு போட்டுக்கிறோம், அதே மாதிரி தாளிக்கும் போதும் மிளகாய் சேர்த்துருக்குறோம். ஸோ காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து நம்ம குடிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமக்கிற மணத்தில் அப்படியே செம்மையாக இருக்கும். இதை நம்ம சாயங்கால வேளைகளில் அந்த டீக்கு பதிலாக இந்த சூப்பை குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சூப்பு குடித்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு சூப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கிச்சனில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மூடியெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். கிச்சனில் நமக்கு அதிகமாக கேஸ் செலவாகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு இந்த மாதிரி ஒரு மூடி கிடச்சிது அப்படின்னா நம்ம எல்லா கடாய்க்குமே நம்ம ஒரே மூடியை திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இந்த பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மூடி இந்த மாதிரி மேலே வச்சுடுங்க. இந்த மூடி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நாம் அந்த மேலே வச்சுருக்கிற அந்த மூடியில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது இனி ஈஸியாக அது மேலேயே உட்காரும் பாருங்கள். இதை கட் பண்ணி வச்சுட்டு இந்த பேப்பர் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. அதே சமயத்தில் அந்த மூடியிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரிமூவ் ஆகியும் வராது நமக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயில் தம் போட்டு பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா இந்த மூடியை வச்சு நம்ம ஈஸியாக தம் போட்டு வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கடாயை பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான அவன் மாதிரியே இருக்கும் நமக்கு. இதில் நம்ம கேக் பேக் பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடைக்கும். சைடு வழியாக நமக்கு ஹீட் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். குறைவான டைமில் அதிகமாக கேஸ் செலவில்லாமல் இதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம தேங்காய் எப்போவுமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாம் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். எப்போவுமே நம்ம தேங்காயை கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு உள்ளே இந்த மாதிரி அலசி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காயில் தண்ணி விட்டு லைட்டாக அலசிட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி தொடச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் வச்சுக்கும் போது அதிக நாள் நம்ம தேங்காய் கெடாமல் இருக்கும். நம்ம அப்படியே நம்ம கழுவாமல் வைக்கும்போது தேங்காயில் பூசானம் பிடிச்சி தேங்காய் சீக்கிரமாக கெட்டு போயிடும் நமக்கு. அதே மாதிரி தேங்காய் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயை வெளியே வச்சுக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியவே வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு, அதாவது பவுடர் உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் அதிக நாள் கெடாமல் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி உப்பு போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா தேங்காய் 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். சப்போஸ் நம்ம தேங்காயை வச்சுட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா கூட தேங்காய் அதிக நாளுக்கு கெடாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.